செங்கோட்டையன் வந்தாருங்களா, செங்கோட்டையனா நம்மளுக்கு வந்து அப்பையில இருந்து ரொம்ப பிடிக்கும். இப்ப அண்ணன் வராப்புல, அண்ணன் நம்மளுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்புல. 267 தொகுதி. என்னை பொறுத்த அளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்பு எல்லாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாரு. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலுமே. எத்தனை தொகுதி அது எனக்கு தெரியாது. ஆட்சி அமைச்சிடலாம். ஆட்சி அமைச்சர் கண்டிப்பா அமைப்பாரு. வேணும்னு தெரியுமா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தல ஜெயிச்சிருவாரு. தல நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு. தல ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இப்ப உங்களுக்கு என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு கட்சியில சேர்ந்தீங்க? நம்ம விஜய் ரசிகர். தல இப்ப 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரு பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான். தல அதுக்கப்புறம் ஈரோட்ல அவர் பேர் என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தல, செந்தில் பாலாஜோ. இப்ப என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு தமிழ் வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கீங்க? நான் எங்காவது வந்தா நல்லது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணுமே சேனல்ல என்ன பண்ணுவாரு? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாரு. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அது கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா, இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன 2026 எங்க ஆட்சி தானே. ஆட்சி தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா இப்ப ஓட்டு போடுவாங்கல்ல மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பேன்னு வச்சுங்க. 4 தொகுதி. பேச மாட்டேன். இவர் தெரியுமா? முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும்.